ஹார்ட்லி 5 to 10 lakhs இருந்ததுன்னா நீங்கள் வந்து கடையை போட்டுடலாம். இப்போ எல்லாரும் வந்ததுனால எல்லா ஏரியாவிலையும் காம்படிஷன். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு ஹார்டரான ப்ராப்ளம். ஒரு ஹார்டர் ப்ராப்ளம் ஒன்று, ஈஸியர் ப்ராப்ளம் ஒன்று. அமெரிக்கா எப்பவும் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் அவங்க எப்போவுமே அட்வான்ஸ்மெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க அந்த வேல்யூ செயினில் அப்பர் ஹேண்டில் இருக்கிறாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணுறதுனால வேல்யூ செயினில் லோயர் ஹேண்டில் இருக்கு. அதில் மறுபடியும் நிறைய பேர் போயெல்லாம் கையை சுட்டுக்கிட்டு தான் உண்டு ஒழிஞ்சு அந்த ஏரியாவை கிராக் பண்ண முடியல. வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு தியரியாகவும் எடுத்துக்கலாம். ஹார்டர் த ப்ராப்ளம் யூ சால்வ், மோஸ்ட் த மணி யூ கெட். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு பேசக்கூடிய வீடியோவோட டைட்டில். நான் இதுக்கு வந்து எங்கள் ஊரோட பிஸ்னஸையே தெரியும் உங்களுக்கு, திருச்செங்கோடு தான் போர்வெல் அப்படின்ட்டு முன்னாடி வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன். அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு நான் இங்கே சொல்கிறேன். அப்புறம் சின்ன வேறு ஒரு 2-3 எக்ஸாம்பிளையும் பார்ப்போம். இப்போ போர்வெல் பிஸ்னஸ்ஸு இங்கே ஒரு இந்தியா ஃபுல்லாக, எங்களுடைய திருச்செங்கோட்டோட போர்வெல் வந்து இந்தியா ஃபுல்லாக மக்கள் போய் ஓட்டுறாங்க நிலத்தடி நீர் எடுக்கிறதுக்காக. இப்போ ஆப்பிரிக்காலாம் போயாச்சு. ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் நிறைய போர்வெல் இங்கேருந்து போய் போர்வெல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அது 7500 to 10,000 பேர் வந்து இன்றைக்கி அந்த போர்வெல், நான் சொல்கிறது ஓனர்ஸ், ஒரு எஸ்எம்இஸ், ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸ் லெவலில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7500 to 10,000 பேர் இருப்பாங்க. இப்போ இது ஒரு பிஸ்னஸ் வேல்யூ செயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு பிஸ்னஸோட செயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் யாரெல்லாம் வராங்கன்னா, இப்போ அந்த போர்வெல் வண்டி வந்து ஒரு லாரியில் இருக்கும், சேசிஸ், அந்த லாரி சேசிஸ் அது அசோக் லேலண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ரஸர் அதாவது இன்ஜின் வித் கம்ப்ரஷர், அது பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல எல்ஜி இருந்தது, ஐஆர், அட்லஸ் காப்போ. இப்போ நான் அந்த ஃபீல்டில் இல்லை, அதனால் என்னென்ன இருக்குன்னு தெரியல. ஸோ இது வந்து அந்த ஏரை வந்து அனுப்புறதுக்காக. அடுத்தது இன்னொன்று மவுண்டிங் சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா போர் வண்டியில் பின்னாடி வந்து இப்படி போகும்போது இப்படி இருக்கும், அது எந்திரிச்சு இப்படி நிற்கும். அது வழியாக தான் வந்து உங்களுக்கு வந்து ராடு வந்து இறங்கும். கீழே வந்து ஹேமர், பிட்டு அதெல்லாம் இருக்கும். அதுதான் வந்து இப்போ அடித்து பாறையை வந்து உடச்சிக்கிட்டே போகிறது. அந்த ஏர் அது வழியாக போயிட்டு இந்த பிட்டு வந்து அது வந்து ஹார்டான இது மெட்டீரியல், அது மூலிமா நம்ம வந்து தோண்டிக்கிட்டே போவோம். அது மூலிமா நம்ம வந்து தண்ணி எடுப்போம். ஸோ அந்த மவுண்டிங் பண்ணக்கூடிய ஒர்க் ஷாப்ஸுங்கிறதோட ஃபேக்ட்ரிஸ். அதுக்கப்புறம் இந்த சின்னதாக இந்த ராடு பண்ணுறவங்க, அப்புறம் இந்த ஹேமரு, பிட்டு, ஸோ இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு 2 பேர்த்த எடுத்துக்கலாம். ஒரு ஹார்டர் ப்ராப்ளம் ஒன்று, ஈஸியர் ப்ராப்ளம் ஒன்று. இப்போ இந்த 7500 10,000 பேர் போர்வெல் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் ஒரு ஈஸியான ப்ராப்ளத்தை ஈஸி. அந்த பிஸ்னஸ் வந்து என்ட்ரி பேரியர் கிடையாது, சரிங்களா. எனிபடி கேன். இப்போ நீங்கள் வந்து இங்கே சுந்தரம் ஃபைனான்ஸ் இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா வந்து லோன் கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய கேபிட்டல் வந்து ஒரு 10%, இப்போ வண்டி வந்து ஒரு 2 crore 3 crore ஆகுதுன்னா நீங்கள் ஒரு 30 to 50 லட்சம் போட்டிங்கன்னா மீதியை வந்து அவங்க வந்து லோன் கொடுப்பாங்க. அல்லது லோக்கல் ஃபைனான்சஸ் இருக்குது சம்திங், அந்த மாதிரி வந்து அவங்க லோன் கொடுத்துருவாங்க. அப்போ எனிபடி கேன் வித் 30 lakhs ஆர் 50 lakhsனா அவங்களால வந்து ஈஸியாக அந்த பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிட முடியும். அதனால வந்து ஒரு 7500 to 10,000 பேர் வந்து இந்த பிஸ்னஸில் இருக்கிறாங்க. ஆனால் இதே நான் சொன்ன அந்த மவுண்டிங், இந்த ராடு இப்படி இருக்கிற ராடு எத்திரிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் ஹார்ட்லி 4 or 5 people தான். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு ஹார்டரான ப்ராப்ளம். ப்ரிசிஷன் பண்ணணும், உங்களுக்கு வந்து ஐடியா வேணும். இப்போ அதில் வந்து முதல்ல வந்து நார்மலாக நாங்கள் ஆரம்ப காலத்தில் எங்கள் அப்பா இப்போ அந்த போர்வெல் பிஸ்னஸ் வச்சுருக்கும் போது நுமேட்டிக் ஏர் வழியாக தான் வந்து நீங்கள் வந்து அந்த மாஸ்டர் வந்து மேனுவலாக தான் நீங்கள் வந்து அதை வந்து இப்படி படுத்துருக்கிற மாஸ்டர் நீங்கள் எந்திரிக்க வைக்கணும்னா மேனுவலாக போட்டு ரொட்டேட் பண்ணணும். அது வந்து இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு டீ கடையில் பார்த்தீங்கன்னா வெயிலுக்காக வந்து அல்லது நம்ம இந்த ஸ்க்ரீன் இறக்கி இருக்கிறோம், பெரிய ஸ்க்ரீன், அப்புறம் மறுபடியும் போட்டு அல்லது டோர் என்ன ரொட்டேட் பண்ணி ஏற்றணும் இல்லையா, அந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணி அந்த மாஸ்டரை ஏற்றணும். அதுக்கே 2 hour ஆகும். அன்னைக்கு வந்து வண்டி எல்லாமே ஹைட்ராலிக் கிடையாது, நுமேட்டிக் ஏர் ப்ரெஷரில் தான் ஆப்ரேஷன் ஃபுல்லாக நடந்தது. அந்த ஏர் வந்து அந்த தொலை போகிறதுக்கு அதுதான் ஏரு, பட் ஆப்ரேஷன் அந்த இறங்குறது ஏறது எல்லாமே வந்து நுமேட்டிக் ஏர் வழியாக தான் இருந்தது. தென் ஹைட்ராலிக் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ சென்சார் மவுண்டிங் வந்துருச்சு. சென்சார் மூலியமா வந்து அந்த ராடு வந்து சைடில் இருக்க ராடை பிக்கப் பண்ணி கொண்டு வந்து, ஏன்னா ஆட்கள் பிரச்சனை வர அதில் வந்து அவங்க வந்து ஒரு இன்னோவேஷனை கொண்டு வந்து புதுசாக கொண்டு வந்துட்டாங்க. அதில் ப்ரிசிஷன் வேணும், நல்ல வேலை தெரிஞ்ச ஆள் வேணும், நமக்கு என்டர்பிரனருக்கு ஐடியாஸ் வேணும். ஸோ அப்போ இந்த மாதிரி அது வந்து ஒரு ஹார்டர்ஸ் ப்ராப்ளம். அதில் மறுபடியும் நிறைய பேர் போயெல்லாம் கையை சுட்டுக்கிட்டு தான் உண்டு ஒழிஞ்சு அந்த ஏரியாவை கிராக் பண்ண முடியல. ஸோ அப்போ அந்த ப்ராப்ளம் ஹார்டர், அதனால் அங்கே வந்து காம்படிஷன் கம்மி, அதனால் நீங்கள் வந்து மணியை ஈஸியாக மேக் பண்ணலாம். இன்றைக்கும் பீக் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மவுண்டிங் வந்து நார்மலாக வந்து ஒரு 15 நாளில் பண்ணிடலாம், அல்லது 1 மாதத்தில் ஒரு வண்டி மவுண்டிங்கை பண்ணிடலாம்.
ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து 6 to 12 months ஆகும். சம்டைம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கொண்டே வண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு க்யூவில் நின்று ஒவ்வொரு வண்டியாக எடுத்து அதை வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு நீங்கள் சேஸ் எடுத்து விட்டதுலேருந்து 6 to 12 months ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ப்ராப்ளம் இஸ் ஹார்டர். பட் இதே எடுத்துக்கங்க, எங்கப்பா போர்வெல் பிஸ்னஸில் இருந்தப்பெல்லாம் ஒரு டீசல் வந்து 4 ரூபா ரேஞ்சில் இருந்தது அப்படின்னா ஒரு அடி ஓட்டுறதுக்கு அன்னைக்கு 30 ரூபா அந்த மாதிரி சார்ஜ் இருந்திருக்கும். ஸோ அன்னைக்கு ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக இருந்தது. இப்போ எல்லாரும் வந்ததுனால எல்லா ஏரியாவிலையும் காம்படிஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ரேட் குறையும். அதாவது காம்படிஷன் எரோடு ப்ராஃபிட். இது வந்து நீங்கள் 0 to 1 படிச்சீங்கன்னா பீட்டர் தியல் வந்து சொல்லுவார் புக்கில். காம்படிஷன் எரோடுனா துரு பிடிச்சி போயிருதில்ல, அது மாதிரி காம்படிஷன் போட்டி வரும்போது ப்ராஃபிட்டை காலி பண்ணிடும். ஸோ இப்போ இவங்க வந்து இன்னைக்கு டீசல் வந்து 93 ரூபா 95 ரூபா ரேஞ்சில் இருக்குது. ஆனால் இவங்க அடி 70 ரூபா 80 ரூபா அந்த மாதிரி ஓட்டுறாங்க. ஸோ அப்போ எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அன்னைக்கு வந்து ஒரு போர்வெல் ஒரு 300 அடி ஆழம் தோண்டி தண்ணி எடுக்கணும் அப்படின்னா அன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு 2 days கூட டைம் ஆகும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 1000 அடி போரே ஒரு நாளைக்கு 2 ஓட்டலாம். அந்த அளவுக்கு வந்து எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனால் காம்படிஷன்னால ப்ராஃபிட் மார்ஜின் போயிடுச்சு. நீங்கள் ஒரு பிஸ்னஸோட எந்த வேல்யூ செயினில் இருக்கிறீங்க? அமெரிக்கா எப்பவும் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் அவங்க எப்போவுமே அட்வான்ஸ்மெண்ட்டாக இருப்பாங்க. இப்போ ChatGPT அவங்க கண்டுபிடிச்சாங்க, அது ChatGPT மாதிரி ஏஐல அவங்க முன்னாடி இருக்காங்க. நம்ம அதை யூஸராக தான் யூஸ் பண்ணுறோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் ஆகட்டும் மேக்வைஸ் ஆகட்டும் அது அமெரிக்கா கண்டுபிடிச்சாங்க, நம்ம யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி வந்து நிறைய அவங்க வந்து எல்லா டெக்னாலஜிலையும் அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்க அந்த வேல்யூ செயினில் அப்பர் ஹேண்டில் இருக்கிறாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணுறதுனால வேல்யூ செயினில் லோயர் ஹேண்டில் இருக்கிறோம். அதனால இங்கே போட்டி அதிகமாக இருக்குது, இங்கே ப்ராஃபிட் பண்ண முடியல. தே ஆர் மேக்கிங் லாட் அண்ட் லாட் ஆஃப் மணி. ஸோ அப்போ உங்கள் பிஸ்னஸ்ஸு எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் வந்து வேல்யூ செயினில் ரொம்ப காம்படிட்டிவ்ல இருக்கீங்களா? இப்போ நிறைய டீ கடை, பிளாக் பெக்கோ, டிபாய் அந்த மாதிரி நிறைய டீ கடை. ஸோ அதெல்லாம் பக்கத்தில் புதுசாக போட்டுட்ருக்காங்க. ஏன்னா அந்த பிஸ்னஸ்க்கெல்லாம் என்ட்ரி பேரியரே கிடையாது. வெறும் ஒரு ஹார்ட்லி 5 to 10 lakhs இருந்ததுன்னா நீங்கள் வந்து கடையை போட்டுடலாம். சரிங்களா? அப்போ உடனடியாக மார்க்கெட் சைஸ் இமீடியட்டாக இன்க்ரீஸ் ஆயிடாது. சரி, ஒரு நாளைக்கு ஒரு டீ குடிக்கிறவங்க 2 டீ குடிக்கலான்னு அந்த எண்ணத்தை கொண்டுட்டு வரதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ இமீடியட்டாக மார்க்கெட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகாது. அப்போ காம்படிஷன் வரும்போது இப்போ இந்த கடைக்கு வந்துட்டு இருந்த கூட்டத்தில் கால்வாசி அங்கே போயிடும். உங்களுக்கு அதில் ஒரு 25% குறைஞ்சிடும். இன்னொரு கடை போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 10-20% போயிடும். ஸோ இப்படி தான் வந்து பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் காலி ஆகுது. அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்ஸு ஹார்டராக இருக்குதான்னு பாருங்கள். நீங்கள் கஸ்டமருக்கு சால்வ் பண்ணக்கூடிய ஹார்டராக, அதாவது பிஸ்னஸ் ஹார்டருங்கிறத விட நீங்கள் கஸ்டமருக்கு சால்வ் பண்ணக்கூடிய பெயின் பாயிண்ட் ஹார்டராக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே உங்களால் வந்து நல்ல மணியை மேக் பண்ண முடியும். தேங்க்யூ.